வணக்கம். நம்ம இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2024ல பார்ட் 1 வந்து பார்க்க போறோம். நமஸ்தே திட்டத்துடன் தொடர்புடைய தொழிலாளர் குழு எது? தூய்மை பணியாளர்கள். சாக்கடை மற்றும் அழுக்கு தொட்டி தூய்மைப்படுத்தும் தொழிலாளர்களுக்கு உதவுவதற்கும் சாக்கடை தூய்மைப்படுத்துதலை இயந்திரமயமாக்குவதற்கும் இந்திய அரசாங்கம் நமஸ்தே திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அண்மையில் நகர்ப்புற ஆளுகை குறியீட்டில் முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது? கேரளா. இந்தியாவில் உள்ள நகரங்களை மதிப்பிடும் பிரஜா அறக்கட்டளையின் நகர்ப்புற ஆளுகை குறியீட்டில் கேரள மாநிலம் முதலிடம் பெற்றுள்ளது. எரிபஸ் மலை அமைந்துள்ள கண்டம் எது? அண்டார்டிகா. அண்டார்டிகாவின் இரண்டாவது மிகப்பெரிய எரிமலையான எரிபஸ் எதிர்பாராத விதமாக தங்கத்தூளை கக்கி அறிவியலாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவிற்கும் கீழ்காணும் எந்த நாட்டிற்கும் இடையே காசிந்த் பயிற்சி நடத்தப்படுகிறது? கஜகஸ்தான். காசிந்த் பயிற்சியின் 8வது பதிப்பு செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 13 வரை உத்தரகண்ட் மாநிலம் ஆலியில் நடைபெறுகிறது. சமீபத்தில் 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? மிதுன் சக்கரவர்த்தி. பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி 2022ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மிக உயரிய சினிமா விருதான தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார். தமிழ்நாடு 13 துறைகளில் தேசிய அளவில் முதலிடம். வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பெண்கள் நலன் உள்ளிட்ட 13 துறைகளில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடம் வகிப்பதாக நடுவண் அரசின் நிதி ஆயோக் புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குநர் பொறுப்பேற்பு. இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் இயக்குநராக கடற்படை துணைத் தளபதியும் மருத்துவருமான ஆர்த்தி சரீன் பொறுப்பேற்றுக் கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பூமியை சுற்றி வரவுள்ள அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறு திங்களின் பெயர் என்ன? 2024 PT5. 2024 PT5 என்பது பூமியின் ஈர்ப்பு விசையால் அண்மையில் உள்ளிழுக்கப்பட்ட ஒரு சிறுகோள் ஆகும். இது தோராயமாக 53 நாட்களுக்கு பூமியை சுற்றி வரும். 500 மீட்டர் துளைக்கோள தொலைநோக்கி ஃபாஸ்ட் என்பது அமைந்துள்ள நாடு எது? சீனா. குயிசோ மாகாணத்தில் அமைந்துள்ள ஃபாஸ்ட் 500 மீட்டர் விட்டம் மற்றும் 30 கால்பந்து மைதானங்களுக்கு சமமான ஒரு பெரும்பகுதி கொண்ட உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் உணர்திறன் கொண்ட ரேடியோ தொலைநோக்கி ஆகும். அண்மையில் உலக பசுமை பொருளாதார மன்றம் தொடங்கப்பட்ட இடம் எது? துபாய். சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கோடு உலகளாவிய தலைவர்களை ஒன்றிணைக்கும் உலக பசுமை பொருளாதார மன்றம் துபாயில் தொடங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு கோகோ உலக கோப்பையை நடத்துகிற நாடு எது? இந்தியா. கோகோ உலகக்கோப்பை போட்டியானது எதிர்வரும் 2025இல் இந்தியாவில் நடைபெறும் என இந்திய கோகோ கூட்டமைப்பும் பன்னாட்டு கோகோ கூட்டமைப்பும் அறிவித்தன. 72 விமானங்களின் கண்கவர் சாகச ஒத்திகை. இந்திய வான்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய ராணுவத்திற்கு முதலாவது ஆகாச திறன் வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்கிய அமைப்பு எது? பாரத் மின்னணு நிறுவனம் பெல். இந்திய கடற்படை ஓமன் ராயல் கடற்படையுடன் 5 நாள் கடல்சார் பாதுகாப்பு கூட்டு பயிற்சி. இந்திய கடற்படை நீண்ட தூர பயிற்சிக்கு முதன்முறையாக ஓமன் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்திய கடற்படையின் முதலாவது பயிற்சி படைப்பிரிவும் இந்திய கடலோர காவல்படை வீரர்களும் 5 நாள் பயிற்சியில் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக இப்பயிற்சி நடைபெற்று வருகிறது. மதுரையில் நவம்பர் 21இல் உலக கவிஞர்கள் மாநாடு. இந்தியாவிலேயே முதல் முறையாக உலக கவிஞர்கள் மாநாடு மதுரையில் நவம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. 1980இல் அமெரிக்காவில் ரோஸ்மேரி என்பவர் உலக கவிஞர்கள் மாநாட்டை முதன்முறையாக நடத்தினார்.